சார் இது சப்ளை லைன் 4மே க்ளோஸ் பண்ணிவிட்டேன். உங்கள் மெயின் ஹெடர் லைன் உள்ள வால்வும் ஃபுல்லாக க்ளோஸில் இருக்குது. இப்போ ப்ரெஷர் பார்த்தீங்க அப்படின்னா 4.5ல் இருக்குது. எக்ஸாக்டாக 4.5ல் 4.5 தான் நம்ம ப்ரெஷர் வச்சுருக்கோம் செட் பாயிண்ட்டு. ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ரன் கமாண்ட் இருக்குது, பட் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுச்சு ட்ரைவு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் இண்டிகேஷனும் எரியக்கூடாதுன்னு சொன்னீங்க, ரன் இண்டிகேஷனும் எரியல இப்போது. ஸோ இப்போ இது நார்மலாக இருக்குது. எப்போ எனக்கு ப்ரெஷர் வந்துட்டு டெவலப் ஆகுதோ, இப்போ நான் அந்த வால்வு ஓப்பன் பண்ணுறேன். ஒரு வால்வு ஓப்பன் பண்ணிட்டு இங்கேயும் வால்வு ரிலீஸ் பண்ணுறேன். வால்வு ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இப்போ ப்ரெஷர் குறையும். ப்ரெஷர் குறைஞ்சதுக்கப்புறம் ட்ரைவ் ஸ்லீப்பிங் மோட்லேருந்து வேக்கப் மோடுக்கு போயிடுச்சு. ரன் இண்டிகேஷன் வந்துடுச்சு. ஸோ ஹைபர்னேஷன்லேருந்து வேக்கப் மோடுக்கு 5 செகண்ட் டிலே வச்சுருக்கேன். 5 செகண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு ப்ரெஷர். ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 42ல் இருக்குது, மினிமம் 42 ஃப்ரீக்வன்சி. இப்போ இந்த சேம் இதில் பார்த்தீங்கன்னா 4.5 பார் வந்துட்டு ரீச் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் சப்ளை லைனை க்ளோஸ் பண்ணுறேன். சப்ளை லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். மெயின் ஹெட்டர் வால்வையும் க்ளோஸ் பண்ணுறேன். மெயின் வால்வையும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 4.5. ட்ரைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிடுச்சு. ரன் இண்டிகேஷனும் ஆஃப் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அகைன் நான் வால்வு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ப்ரெஷர் டவுன் ஆகும். 5 செகண்டுக்கு அப்புறம் ஹைபர்னேஷன்லேருந்து வேக்கப் மோடுக்கு ட்ரைவ் போயிடும். ஸோ சேம் கான்செப்ட் நீங்கள் கேட்ட மாதிரியே அப்படியே பண்ணிட்டேன் சார். ஓகே.